கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையிலும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிப்போமாக. 1 தீமோத்தேயுவுக்கு எழுதினதான நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய முதிர் வயதில், இறுதி காலத்தில், அவருடைய ஊழியத்தில், அவருடைய ஸ்தோத்திர ஊழியத்தை இணைந்து செய்கிற இளம் ஊழியக்காரனாக இருக்கிற தீமோத்தேயுவுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த தீமோத்தேயுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பவுல் அப்போஸ்தலன் கொண்ட வார்த்தையை சொல்லுகிறார், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த தீமோத்தேயு எப்படிப்பட்டவர் என்று 2வது வசனத்தில் எழுதும் போதே எப்படி எழுதுகிறார்? விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார். விசுவாசத்தில் ஒரு உத்தம குமாரனாக வாழ்கிறவர் தான் தீமோத்தேயு. இவர் எபேசு சபைக்கு போதகராக இருந்தார். இந்த நிருபம் எழுதப்பட்ட போது எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு போதகராக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். எனவே பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தில் உத்தம குமாரன். அதே நேரம் பவுலுக்கு ஒரு குமாரனாக, உத்தம குமாரனாக, விசுவாசத்தில் உத்தம குமாரனாக இருக்கிறவர். என அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசம் உடையவனாக இரு. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஜபாலை தலைவனை பார்த்து சொன்னார், விசுவாசம் உள்ளவனாக இரு என்று. தோமாவை பார்த்து சொன்னார், விசுவாசியா இரு என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இங்கே பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவை பார்த்து விசுவாசம் உடையவனாய் இரு என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஏன் விசுவாசம் உடையவனாய் இரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத வேண்டும்? இந்த தீமோத்தேயுக்குள்ள விசுவாசம் இன்னைக்கு வந்ததல்ல. இந்த விசுவாசத்தை தீமோத்தேயு குறித்து நாம் வேத வசனத்தை வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்து இருக்கிறேன். உனக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசம் ஏற்கனவே உன் பாட்டிக்குள்ள இருந்தது, உன்னுடைய தாயாருக்குள்ளேயும் இந்த விசுவாசம் இருந்தது. இப்போ அந்த விசுவாசம் உனக்குள்ளேயும் அது நிலைத்து இருக்கிறது என்று நான் நிச்சயித்து இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ மரபணு மூலமாக, குடும்பத்தினுடைய அந்த மரபணு மூலமாக இந்த தீமோத்தேயுக்குள்ள விசுவாசம், பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம், தாயாருக்குள்ள இருந்த விசுவாசம் இந்த தீமோத்தேயுக்குள்ள வந்திருக்கிறதை பவுல் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துல ஒரு பெற்றோருக்கு இருக்கிற விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்யும்? வரும். பாட்டிக்குள்ள இருக்கிற விசுவாசம், தாய்க்குள்ள இருக்கிற விசுவாசம் யாருக்குள்ள வரும்? பிள்ளைக்குள்ள வரும். விசுவாசம் அது கடந்து வருகிற ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசம் இந்த தீமோத்தேயுக்குள்ள எப்படி இன்னும் கிரியை செய்கிறது என்றால் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நீ கற்று நிச்சயத்தை கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறது அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். சிறு வயதுல இருந்தே வேத எழுத்துக்களை யார் இந்த பவுல் அறிந்திருந்தார்? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிறு வயது முதல் வேத எழுத்துக்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தீமோத்தேயு அறிந்திருந்தபடியினாலே அவருக்குள்ள என்ன வந்தது? விசுவாசம் காணப்படுகிறது.
எந்த ஒரு பிள்ளை சிறு பிள்ளையா இருக்கும்போது வேதத்தை கற்றுக்கொள்கிறதோ அந்த பிள்ளைக்குள்ள என்ன இருக்கிறது? விசுவாசம் வருகிறது. பெற்றோருக்குள்ள இருந்து வருகிறது. அந்த குழந்தை அந்த பிள்ளை வேதத்தை கற்றுக்கொள்வதன் மூலமும் என்ன வருகிறது? விசுவாசம் வருகிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனவே அதான் சொல்லுகிறார், விசுவாசத்துல உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு என்று எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் நாம இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இருந்து வராம இருக்கலாம். ஆனால் நாம இன்னைக்கு வேத எழுத்துக்களை கற்றுக்கொள்ளும் போது, இந்த வேதத்தை வாசிக்கும் போது, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்குள்ள என்ன வருகிறது? விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் அவர்களை ஞானம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அதை கற்று இந்த வேதத்தை நாம் வாசித்து தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றுக்கொண்டவைகளிலே நிலைத்து இருக்க வேண்டும். அப்போ இந்த விசுவாசம் சிறு வயதுல வருகிற விசுவாசம் கடைசி வரைக்கும் இந்த விசுவாசம் உடையவர்களாக இருக்கணும். கைகளை சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசம் உடையவனா இரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரே. நீ பாட்டிகளிருந்து வந்திருந்தாலும் தாயாருக்குள்ளிருந்து வந்திருந்தாலும், நீ சிறு வயதுல வேதத்தை கற்றதன் மூலம் உனக்கு விசுவாசம் வந்திருந்தாலும், கடைசி வரைக்கும் இந்த விசுவாசம் உனக்குள்ள காணப்படணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. விசுவாசம் தகர்ந்து போகக்கூடாது. விசுவாசம் ஸ்தோத்திரம் கடைசி வரைக்கும் காணப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்பினதுனாலதான் தீமோத்தேயுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இந்த தீமோத்தேயுக்குள்ள இருந்த விசுவாசம் ஸ்தோத்திரம் மாயமற்ற விசுவாசம் என்று 2 தீமோத்தேயுக்கு எழுதினதான நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த தீமோத்தேயுக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம். அதாவது உண்மையான, மெய்யான, போலித்தனம் இல்லாத ஒரு விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள இருந்ததை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டு நினைவு கூறுகிறார். தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். அப்ப நமக்குள்ள விசுவாசம் மாயமற்ற விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மாயமற்ற விசுவாசம் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசம் போலித்தன்மை இல்லாததாக இருக்க வேண்டும். நம்ம இந்த தீமோத்தேயுக்குள்ள ஒரு உத்தம இந்த மாயமற்ற விசுவாசம் காணப்படுகிறது. எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீ விசுவாசம் உடையவனாய் இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசம் உடையவனாய் இரு. ஏன் விசுவாசம் உடையவனாய் இரு என்று சொல்லணும்? அடுத்த வசனத்தில் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பலுக்கு உருவகப்படுத்துகிறார். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அன்னைக்கு பிரயாணம் பண்ணுகிறது இன்னைக்கு இருக்கிறது போல சைக்கிள் கிடையாது, பைக்கு கிடையாது, எந்த 2 வீலரும் கிடையாது, எந்த 4 வீலரும் கிடையாது. அன்னைக்கு இருந்த ஒரே வாகனம் கப்பல். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த நாட்கள்ல அவர்கள் படகு கப்பல்ல தான் என்ன செய்வாங்க? பிரயாணம் பண்ணுவாங்க. அது எனவே பிரயாணம் பண்ணுகிற அந்த கடல்ல கப்பல்ல செல்லுகிறது ஒரு ஆபத்தானது. அந்த கடல்ல கப்பல் என்ன செய்யக்கூடாது? சேதம் அடையக்கூடாது. சேதப்படாம இருந்தாதான் அக்கறை போய் சேர முடியும். அது போல விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுத்தப்படாம இருந்தாதான் நம்ம அக்கறை போய் என்ன செய்ய முடியும்? சேர முடியும். அன்னிடத்துல போய் சேர முடியும். அப்ப விசுவாசமாகிய கப்பல் சேதப்படாம இருக்கணும்னா நல்ல மனசாட்சி இருக்கணும். கைகளை உயர்த்தாம சொல்லுவோம். அல்லேலூயா. நீ விசுவாசமும்
நல்மனசாட்சி உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசமாகிய கப்பல் சேதப்படாமல் இருக்கணும்னா நமக்கு நல்ல மனசாட்சி அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் மாயமற்ற விசுவாசம். அல்லேலூயா, அதுதான் உண்மையான விசுவாசம். எங்க நல்ல மனசாட்சியோட விசுவாசத்துல நாம காணப்படுகிறோமோ அதுதான் உண்மையான விசுவாசம், மாயமற்ற விசுவாசம், உத்தம விசுவாசம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல பவுல் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று சொல்லுகிறார். மாயமற்ற விசுவாசம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 3:9 விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில காத்துக் கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். சுத்த மனசாட்சியில தான் விசுவாசத்தை என்ன செய்யணும்? காக்கணும். அப்பதான் கப்பல் காக்கப்படும். விசுவாசமாகிய கப்பல் காக்கப்படும். சுத்த மனசாட்சியில் காத்துக் கொள்ளுகிறவர்களாக, விசுவாசத்தின் ரகசியத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் ஊழியத்தில் யார் யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு எது இருக்கணும்? சுத்த மனசாட்சியில் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் சபை இன்னைக்கு விசுவாசம் ஓட்டம், விசுவாச கப்பல் சேதப்படாம இருப்பதற்கு நல்ல மனசாட்சியோட ஒவ்வொரு நாளும் இருந்தா விசுவாசம் இருக்கும். கைகளை உயர்த்தாமே சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மனசாட்சிக்கு பதிலா ஒரு நம்முடைய வாழ்க்கையில கெட்ட மனசாட்சி வந்ததுன்னா நம்ம விசுவாச கப்பல் என்ன செய்யும்? சேதப்படும். விசுவாசம் மாறும். விசுவாச சூழ்நிலைகள் மாறி போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியங்களை இன்றைக்கு இந்த காலங்களில் நம்ம தியானிக்க போகிறோம். நல்ல மனசாட்சிக்கு பதிலா பிற்காலத்துல சூடுண்ட மனசாட்சி வரும் அப்படின்னு பவுல் எழுதியிருக்கிறார். கெட்ட மனசாட்சி வரும். என்ன மனசாட்சி? கெட்ட மனசாட்சி, அதாவது சூடுண்ட மனசாட்சி வருமா? அப்படி அந்த நல்ல மனசாட்சி இல்லாம போகும்போது வருகிற காரியங்கள் ஸ்தோத்திரம், விசுவாசத்தை குலைக்கிற, விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிற காரியத்துல 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாச கப்பலை சேதப்படுத்துவார்கள். விசுவாச கப்பல் கடைசி வரைக்கும் போய் என்ன செய்யாது? சேராது. அது இடையில சேதப்பட்டு அது வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். அப்போ முதல் காரியம், நல்ல மனசாட்சி இல்லாம கெட்ட மனசாட்சியில எது வரும்னா ஸ்தோத்திரம், வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசுகளின் உபதேசங்கள் இந்த சூடுண்ட மனசாட்சியில ஏற்படுகிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில பிசாசுகளின் உபதேசங்கள், அதாவது தவறான உபதேசங்கள் எதுல வருது? சூடுண்ட மனசாட்சியில வருது. எந்த ஒரு உலக மனிதனிடத்திலிருந்து தவறான உபதேசம் வராது. யாரிடத்துல தான் வரும்? முதல்ல நல்ல மனசாட்சியில இருந்து, அப்புறம் கெட்ட மனசாட்சியா யார் மாறுகிறாங்களோ அவங்க மனசுல இருந்து தான் எது வரும்? எது வரும்? தவறான உபதேசங்கள் வரும். அங்கேதான் பிசாசு கிரியை செய்யும். அது வஞ்சிக்கிற ஆவிகள் அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யும். அப்போ தவறான உபதேசங்கள் அவர்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு வரும். விசுவாசம் இப்ப அவங்களுக்குள்ள என்ன செய்யாது? இருக்காது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேக விசுவாசம் வரும்போது நல்ல மனசாட்சியோட வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் துர்மனசாட்சிக்கு, இந்த சூழ்ந்த மனசாட்சிக்கு இடம் கொடுக்கும் போது
தவறான உபதேசங்கள் இந்த உலகத்துல வந்து விடுகிறது, கள்ள உபதேசங்கள் வந்து விடுகிறது, சபைக்குள்ள அது வந்து விடுகிறது, ஊழியர்களுக்குள்ள அது என்ன செய்து விடுகிறது, வந்து விடுகிறது. தவறான உபதேசம் விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்கிறது, சேதப்படுத்தி விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தவறான உபதேசம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில தவறான உபதேசங்கள் யார் மூலம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த வேதத்தின் சத்தியத்தின் சரியான உபதேசத்துல நாம வாழ வேண்டும். அப்பதான் விசுவாசத்துல நாம் அக்கறை போய் சேர முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன தவறான உபதேசம் இன்றைக்கு சொல்லுகிறது? விவாகம் பண்ணாது இருக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலேயே ஒரு தவறான உபதேசம் வந்துவிட்டது. நீங்க என்ன செய்யக்கூடாது? விவாகம் பண்ண கூடாது, விவாகம் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உபதேசம். அடுத்து எல்லாவற்றையும் தேவன் படைத்த எல்லாவற்றையும் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது என்கிற ஒரு உபதேசம். அதை நாம் இந்த இடங்களில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட உபதேசங்கள் உலகத்தில் காணப்படுகிறது, சபைகளுக்குள்ள காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து பொய்யான தவறான காரியங்களை போதிக்கிறது நாம பார்க்கிறோம். எனவே கடைசி நாட்கள்ல நாம் இப்படிப்பட்ட தவறான போதனைகளுக்கு விலகி இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷமா இந்த நாட்கள்ல இந்த யெகோவா சாட்சிகள்ங்கிறது நமக்கு இன்னைக்கு அதிகமா பெருகி இருக்கிறாங்க. யெகோவா சாட்சிகள். அந்த யெகோவா சாட்சிகள் சபைக்கு போகிற மக்கள் வீடுகளை தான் அவங்க என்ன செய்யறாங்க, தேடி வருவாங்க. வேற யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, பிரஜாதிகள் வீட்டுக்கு போக மாட்டாங்க. விசுவாச பிள்ளைகள் எந்தெந்த வீடுகள் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்கு தான் அவங்க தேடி வருவாங்க. வந்துட்டு அவங்க உங்க வீட்டை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்து நீங்க அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா, உட்காருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க, உங்க வீட்டை விட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, எழும்பி போகவே மாட்டாங்க. உங்களை ஒரே புடியா பிடிச்சிக்கிடுவாங்க. அப்படி இருக்கு பைபிள், நீங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் உண்டாதாங்க. நாங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா பைபிளை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பைபிளை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நீங்க என்ன செய்வீங்க, அந்த பைபிளை ஃப்ரீயா கொடுங்க. அந்த பைபிள்ல என்ன பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய வசனங்களை பைபிள்ல இருந்து நீக்கி இருக்கிறாங்க. அவங்க பைபிள்ல சில வசனங்களே நீக்கிட்டாங்க. அப்படி முக்கியமான சில வசனங்களை நீக்கிட்டு அந்த வசனங்களே அந்த பைபிள்ல இருக்காது. ஆனா உங்களுக்கு அது எப்படி கிடைக்கும், ஃப்ரீயா கிடைக்கும். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, சந்தோஷமா இலவசமா பைபிள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பைபிளை வாங்குவீங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பைபிள்ல இருந்து அவங்க வாரந்தோறும் உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, போதிக்க ஆரம்பிப்பாங்க, உபதேசம் பண்ண ஆரம்பிப்பாங்க. தவறான உபதேசத்தை உங்களுக்குள்ள கொண்டு வருவாங்க. அது முதல்ல உங்களுக்கு தெரியாது. ஆனா இறுதியில அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வஞ்சகம் என்னன்னா, இது வரைக்கும் இந்த யெகோவா சாட்சிகள் கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, யெகோவா ஒருத்தர் தான் தெய்வம், இயேசு கிறிஸ்து யாரும் கிடையாது, ஆண்டவர் தெய்வம் கிடையாது, அவர் ஒரு போதகர் தான், அவ்வளவுதான். அவர் ஒரு போதகர். ஆனா அவர் இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல, அவர் கர்த்தர் அல்ல, அவர் ஆண்டவர் அல்ல என்று கடைசி. இது முதல்ல சொன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, கேட்கவே மாட்டீங்க. இத சொல்றதுக்கு 6 மாசம் வரைக்கும் கொண்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மற்ற காரியங்களை சொல்லிக்கிட்டே வருவாங்க. நீங்க அவங்க உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில இறுதி கட்டத்துல தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களும் மாறிடுவீங்க. இயேசுவே வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு. இயேசு தெய்வம் இல்ல, இயேசு கடைசியா சொல்லுவாங்க, அவர் மிகாவேல் தூதன் போலதான், ஒரு தூதன் தான் இயேசு அப்படிங்கிறது அவங்களுடைய கடைசியில அவங்களுடைய சத்தியம். அப்போ இன்னைக்கு பைபிளை பற்றி சொல்றவங்க எல்லாரும் நீங்க என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. கைரவியத்தாவே சொல்லுவோம். பைபிளை பற்றி உங்கள் வீட்டுக்கு வந்து போதிக்கிறார்கள் என்று சொல்வதனால நீங்க அவங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது. அவருடைய வார்த்தைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. நமக்கு ஆர்வம் வர பைபிளை பற்றி பாஸ் வீட்டுக்கு வந்து நமக்கு சொல்றது இல்லை, இவங்க இந்த அம்மா இந்த பிரதர். ஆனா வரும்போது எத்தனை பேர் தான் வருவாங்க, 2 பேரா சேர்ந்துதான் வருவாங்க. ஸ்தோத்திரம். குறைஞ்சது 2 பேரா வந்து உங்க வீட்டுல வந்து மறுபடியும் உங்களோட கூட இடப்படுவாங்க. நீங்க எவ்வளவுதான் துரத்துனாலும் சரி,
வராதீங்க போங்கன்னு சொன்னாலும் சரி, அவங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களோட பேசதான் பிரயாசப்படுவாங்க. அப்போ இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஏமாற்றப்படுகிற ஒரு காலத்துல இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பைபிளையே மாற்றி அமைத்து ஸ்தோத்திரம், அவங்களுக்கு விருப்பமான வசனங்களை வச்சுட்டு விருப்பம் இல்லாத வசனங்களை பைபிளை விட்டு என்ன செய்திருக்கிறாங்க, நீக்கி இருக்கிறாங்க. நீங்க பார்த்தா உங்க நம்முடைய பைபிள் பார்த்தா இருக்கும், எங்க வசனம் இருக்கு இல்லாம போயிருக்குன்னு உங்களால என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே இன்னைக்கு இந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிற அநேக தவறான உபதேசங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா திருமணம் ஆகாம இருக்கிறதா உண்மையான ஊழியம் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. திருமணம் ஆகாம இருக்கிறவங்க தான் உண்மையான ஊழியம் செய்யறவங்க, அதான் உண்மையான சபை. அதனால நீங்க அப்படிப்பட்ட சபையில தான் காணப்படணும்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட உபதேசத்தை இந்த பைபிள்ல கொடுக்கல. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே நாம் வேதத்தை அறிந்து வேதத்தை கற்று இந்த வேத வசனத்தில் விசுவாசம் உடையவர்களாக நாம் வாழும் பொழுது நம்முடைய விசுவாச கப்பல் சேதப்படுத்தப்படாமல் இருக்கும். அல்லேலூயா. முதலாவது விசுவாச கப்பலை சேதப்படுத்துவது எது? தவறான உபதேசம். இது எதுல வருது? நல்ல மனசாட்சி இல்லாட்டா எது வந்துடும்? தவறான உபதேசம் வந்துடும். இவங்களுக்கு நல்ல மனசாட்சியே கிடையாது, சுத்த மனசாட்சியே கிடையாது. அதனால தவறான உபதேசங்கள் இவர்கள் மூலமாக பரவுகிறது. இரண்டாவதாக தவறு இந்த 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனம். இவைகள் சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். 6வது அதிகாரம் 20வது வசனம். 1 தீமோத்தேயு 6:20. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். வீண் பேச்சுகள், சீர்கேடான வீண் பேச்சுகள், தேவையில்லாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக பேசிக்கிட்டே இருக்கிற காரியங்கள், அதாவது கட்டு கதைகள், அதாவது ஸ்தோத்திர வசனத்துக்கு மாறாக அந்த பாரம்பரியம் இந்த பாரம்பரியம், அந்த கதை இந்த கதை அப்படின்னு கதைகளை சொல்லுகிற காரியங்கள். இன்னும் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஒரு வீண் பேச்சு, தேவையில்லாத இந்த கிளவிகள் பேச்சு, கட்டுக்கதைகள், இவைகள் விசுவாசத்தை விட்டு நம்மை சேதப்படுத்தி அழிக்கும். எனவே இந்த காலவேளையில வீண் பேச்சு, ஸ்தோத்திரம் வசனத்தை பற்றி பேசணும். கைகளை உயர்த்தாம சொல்லுவாங்க. அல்லேலூயா. வீணான பேச்சுகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அப்படி என்றால் விசுவாசத்துல நாம நிலைத்திருப்போம். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், மூன்றாவது விசுவாச கப்பலை சேதப்படுத்தக்கூடிய மூன்றாவது விஷயம் 1 தீமோத்தேயு 6:11. 1 தீமோத்தேயு 6:10. 10வது வசனத்தை வாசிப்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை குருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிற மூன்றாவது விஷயம் பண ஆசை. என்ன ஆசை? பண ஆசை. நம்ம எல்லாருக்கும் யார் மேல ஆசை இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் மேல நமக்கு என்ன இருக்கணும்? ஆசை இருக்கணும். சொல்லுங்க, யார் மேல நம்ம ஆசை எல்லாம் இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் மேலதான் நம்ம ஆசை எல்லாம் இருக்கணும். பணத்துக்கு மேல நம்ம ஆசை என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பணம் நமக்கு அவசியம்தான், பணம் நமக்கு எல்லாவற்றுக்கும் உதவும் தான். ஆனா அந்த பணத்து மேல நம்ம ஆசையை வைக்காம
எல்லாவற்றையும் இந்த பணத்தையும் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல நம்முடைய ஆசையை நாம் எப்போது வைக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதை இச்சிக்கும் போது விசுவாசத்தை விட்டு வழுகி போக பண்ணுகிறது. விசுவாச கப்பலை சேதப்படுத்தி விடுகிறது. விசுவாசத்தை விட்டு நம்மை வழிவிலக பண்ணுகிறது. இன்றைக்கு ஸ்தோத்திரம், விசுவாசத்தை விட்டு விலகி போனது. மூன்றாவது விஷயம் என்னது? பண ஆசை. கோடிக்காரங்க இன்னைக்கு விசுவாசத்தை பற்றி பேசுறவங்க எல்லாம் அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, செழுமை உபதேசத்தை கொண்டு வராங்க. எதை கொண்டு வராங்க? செழுமை உபதேசம். அப்படின்னா என்ன? செழுமை உபதேசம்னா என்ன? நீ எப்படி இருக்கணும்? உனக்கு பெரிய ஆடம்பரமான கார்கள், ஆடம்பரமான வீடுகள், என்னது நீ உனக்கு எப்படி இருக்கணும்? ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை போதிக்கிறாங்க. செழுமை போதனை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ யாரா இருக்கணும்? கோடீஸ்வரனா? சொல்லுங்க, நீ யாரா இருக்கணும்? கோடீஸ்வரனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பணத்தினால உங்களுக்கு என்ன வரும்? ஆசை வரும். கோடீஸ்வரனா நம்ம வாழணும். பணம், அப்போ பணம் 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 என்கிற ஆசை நமக்கு வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தை பற்றி போதிக்கிறவங்க இவங்க மனசாட்சி எப்போ நல்ல மனசாட்சி இல்லாம மாறுதோ அப்போ எதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க? பணத்தை பற்றியும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை மட்டும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. நீ உலகத்துல பெரிய பணக்காரனா இருக்கணும் அப்படிங்கிறது மாத்திரம்தான் அவங்களுடைய குறிக்கோளாக மாறும். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொல்லுகிறேன், இயேசுதான் நம்முடைய ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆசீர்வாதம். அவர் நம்முடைய பார்வை அவர் மேலதான் இருக்கணும். அவரால் வராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கேடானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரால தான் நமக்கு ஆசீர்வாதம் வரணும். இன்னும் சொல்றேன், எந்த அளவுக்கு அவர் தர விரும்புகிறாரோ அதுதான் நமக்கு நல்லது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா. அல்லேலூயா. சொல்லுங்க, எந்த அளவுக்கு தர விரும்புகிறாரோ, நமக்கு எந்த அளவுக்கு அவர் தர விரும்புகிறாரோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதமே அல்லாமல் அவர் தர விரும்பாத நிலைமைக்கு நாம என்ன செய்யக்கூடாது? ஆசைப்பட்டு போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தவறான வழிகளில் சம்பாதிக்கிற ஆசை வந்துடக்கூடாது. ஆனால் தேவன் நம்முடைய குறைவானதெல்லாம் நிறைவாக்குவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்காக நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது ஆண்டோட விருப்பம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க குறைவுல இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம் இல்லை. ஸ்தோத்திரம். நீங்க ஆசீர்வாதமா இருப்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? தேவன் நமக்கு தர விரும்புகிற ஆசீர்வாதமா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு தர விரும்புகிற ஆசீர்வாதமா இருக்கணும். நல்ல வீடு இருக்கிறது அவசியம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? ஒரு நல்ல வீடு இருக்கணும், நல்ல பைக் இருக்கணும், நல்ல கார் இருக்கணும், தேவையானது நமக்கு இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நமக்கு எப்போ தேவையோ அதை ஆண்டவர் அப்போ நமக்கு என்ன செய்வாரு? தருவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சைக்கிள்ல போறவங்களுக்கு எப்போ பைக் தேவையோ அப்போ பைக்கை ஆண்டவர் கொடுக்குறாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். ஒரு காலத்துல சைக்கிள்ல போயிட்டு இருந்தோம். ஆண்டவர் ஒரு நல்ல பைக்கை என்ன செய்தார்? கொடுத்தார். பைக்ல போகும்போது 3 பேர் போகும்போது 4 பேர் போகும்போது பைக்ல 4 பேர் உட்கார முடியாது ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் அடுத்து எந்த லெவலுக்கு கொண்டு போறாரு? காருக்கு கொண்டு போறாரு. ஒரு கோவிலுக்கு கொண்டு போறாரு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிலைமைக்கு தகுந்தவாறு நம்முடைய நிலைமையை ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி சொல்வோம். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஐஸ்வர்யமான உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது நமக்கு போதும் என்று இருக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
9வது வசனத்துல ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் என்ன செய்வாங்க, பலவித இச்சைகளிலும் மதிகேட்டிலும் விழுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று விரும்பவில்லை. தேவன் நம்மை அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் நம்முடைய எல்லா குறையும் நிறைவாக்கினாலே அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படிதானே, குறையோட கஷ்டத்தோட நம்ம வாழ்ந்து இருக்க கூடாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இல்லையே இல்லையே இல்லையேங்கிற நிலைமையில இல்லாம ஆண்டவர் நமக்கு நிறைவாய் தந்திருக்கிறார் என்கிற நிலைமையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்து ஒண்ணு சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு அப்படி கொடுத்தா எதுக்காக கொடுக்கிறார்னு வேதம் சொல்லுதுன்னா, ஒருவேளை உங்களுக்கு நிறைய லட்சங்களை கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு கோடியே கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. கோடி எதுக்காக கொடுக்கிறார்? உங்களுக்காக கொடுக்கிறாரு. சொல்லுங்க, கோடியை உங்களுக்காக கொடுக்கிறாரு. சொல்லுங்களேன். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் கொடுத்தா அது எனக்கு தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தா அந்த ஐஸ்வர்யம் எதுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யம் எதுக்கு? சொல்லுங்க, அந்த ஐஸ்வர்யம் எதுக்கு? நன்மை செய்ய. அல்லேலூயா. என்ன செய்ய? நன்மை செய்ய. 18வது வசனத்துல 1 தீமோத்தேயு 6:18 இருக்கு. நன்மை செய்ய. ஐஸ்வர்யம் எதுக்கு? நன்மை செய்ய. நீ கொடுப்பேன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆண்டவர் உனக்கு கோடி என்ன செய்வார்? கொடுப்பார். சரிதானே? அல்லேலூயா. நீ வாரி வணங்குவ அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க, லட்சமும் கொடுப்பாரு, கோடியும் கொடுப்பாரு. ஆனா என்ன செய்யணும்? அது மேல நீ நம்பிக்கை வைக்க கூடாது. அதை நீ கொடுக்கிறவளா மாறணும், நன்மை செய்கிறவளா மாறணும், நற்கிரியைகள் ஐஸ்வர்யங்களா மாறணும், தாராளமா கொடுக்கிறவங்களா மாறணும். ஐஸ்வர்யம் வந்த பிறகு விசிறித்தனம் பண்ணவே கூடாது. தாராளமா வாரி வளரணும். ஸ்தோத்திரம். உதாரண குணமுள்ளவர்களா இருக்கணும். வருங்காலத்துக்காக நித்திய ஜீவனுக்கு உன்னை ஆதாரத்தை பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கக்கூடிய, கொடுத்து பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைக்கிறவனாக மாறணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அது மேல இன்னும் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிறவைகள் இப்ப இருக்கிறது போதுமா? இருக்கிறது போதுமா? ஏன்னா இல்ல இல்ல போதுன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு எழுதல இல்ல. அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு போதாது, என்னை ஆசீர்வதிங்க. நம்ம ஏன் கேட்கிறோம்? ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம ஏன் கேட்கிறோம்? போதுமானது இல்ல. ஸ்தோத்திரம். போதுமானது வந்துச்சுன்னா நாம எப்படி இருக்கணும்? போதும் என்று எண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே இந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய குறைவை நிறைவாக்குவார். அவர் நம்ம ஆசீர்வாதமா வைப்பார். ஆனா ஸ்தோத்திரம், நம்முடைய குறிக்கோள் எப்போதும் பணத்தின் மேல போய்விடக்கூடாது. தேவ மனிதர்கள் எப்போ பணம் மேல ஆசை வைக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க விசுவாசம் என்ன செய்யும்? சேதமாயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தவறான உபதேசங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்திடும். 2வது, வீணான பேச்சுகள் விசுவாச கப்பலை சேதப்படுத்திடும். 3வது, எப்ப பார்த்தாலும் பணம் 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 பண ஆசை. பண ஆசை, அதை எப்படி சம்பாதிக்கலாம், அதை எப்படி கொண்டு வரலாம், எப்படி உயரலாம், எப்படி நம்ம மேலே போகலாம், ஸ்தோத்திரம், எப்படி எல்லாரோட பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பண ஆசை ஸ்தோத்திரம் உண்டாவதாக விசுவாச கப்பலை சேதப்படுத்தும். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நீங்க இப்போ ரட்சிக்கப்பட்ட போது இருந்த நிலைமை விட இன்னைக்கு ஆண்டவர் இந்த நிலைமை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதிச்சிருக்கிறார். உண்மையா இல்லையா? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும்போது
உங்களுக்கு இந்த நிலைமை விட இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. இன்னும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நல்ல வீடு, நல்ல வசதி, நல்ல ஆசீர்வாதங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க பண்ணுவார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விசுவாச கப்பல் சேதப்படாதபடி நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் வந்துச்சுன்னா மனசாட்சி வேலை செய்ய, அது பணம் வந்துச்சுன்னா அப்புறம் மனசாட்சி நல்ல மனசாட்சியா இருக்காது. ஸ்தோத்திரம் உண்டாகுதா? அதனால தான் ஆண்டு நமக்கு அவர் பார்த்து பார்த்து செய்கிறார். கைகள் உயர் தலைவியாக சொல்லுவோம். அவன் ஒரே நேரத்தில் கொடுக்காம பார்த்து பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஆண்டவர் நம்ம ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஏன்னா விசுவாசமும் நல்ல மனசாட்சி உடையவராக இருக்கும்போது விசுவாச கப்பல் காப்பாற்றப்படுகிறது. விசுவாச வாழ்க்கை கரை சேர்கிறது. கடைசி வரைக்கும் ஆண்டவர் பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒவ்வொருவரையும் விசுவாசத்தை காத்து விசுவாசமாகிய கப்பல் சேதப்படாமல் அக்கறை போய் சேர ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.